பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தரை நியமனம் தொடர்பான தேடுதல் குழுக்களை அமைத்து அரசு உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வாசுகி தலைமையிலான குழுவில் ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமைச் செயலாளர் தீனபந்து, முன்னாள் பேராசிரியர் செல்வம், பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் தங்கராசு, காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக பேராசிரியர் ராசேந்திரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். முதன்முறையாக ஆளுநர் தரப்பில் பிரதிநிதி யாரும் இடம்பெறாமல் தேடுதல் குழு அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோன்று டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவையும் நியமித்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இக்குழுவில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர்கள் சச்சிதானந்தம் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு இவ்விரு பல்கலைக்கழகத்திற்கும் தற்போது துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. கவுன்சிலர் பதவிக்கு பல பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவர் போய் பார்க்கறது, இவர் போய் கவுன்சிலர் பதவிக்கு முதலமைச்சர் பதவி ஒரு தேடி வந்துச்சு. உங்களுக்கு தெரியாது, சொல்றேன். முதலமைச்சர் பதவி இவருக்கு தேடி வந்துச்சு. வேண்டாம், நீங்க உட்காந்துக்கிறார். இந்த ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன மாவட்ட பதவி உட்காந்துக்கிறார். முதலமைச்சர் பதவி இவரை தேடி வந்ததாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சுட்டிக்காட்டி பேசிய இந்த நபரின் பதவி தற்போது பறிபோயுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே நடந்த மே தின விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் பொதுச் செயலாளரும் செங்கோட்டையனின் ஆதரவாளருமான அப்துல் ஜப்பார், முதலமைச்சர் பதவி யாரை தேடி வந்தது என்பது தொடர்பாக பேசியிருந்தார். முதலமைச்சர் பதவி தேடி வந்துச்சு. வேண்டாம், நீங்க உட்காந்துக்கிறார். அதே கூட்டத்தில் பாஜகவுக்கு ஆதரவாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அப்துல் ஜப்பார் பேச்சுக்கும் தங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என தெரிவித்துள்ளது. மேலும் அவரது பேச்சுக்கு ஜமாத்துக்களும் உறுப்பினர்களும் கடும் கண்டனம் தெரிவித்த காரணத்தால் ஐக்கிய ஜமாத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அப்துல் ஜப்பார் விலக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது சோளிங்கர் தொகுதியிலே போட்டியிட போகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுக தன்னிச்சையாக சோளிங்கர் தொகுதிக்கு வேட்பாளரை அறிவித்த காட்சிதான் இது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் அமமுக சார்பில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், சோளிங்கர் தொகுதிக்கு வேட்பாளரை அறிவித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பரப்புரை செய்தார். அம்மா அவர்களின் லட்சியங்களுக்காக விலை போகாத அந்த தங்கம் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் திமுகவின் சாவுமணி அடிக்கப்படுவது சோளிங்கர் தொகுதியிலே தொடங்கப்பட வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடங்கப்படாத நிலையில் அமமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அமைந்த கரையில் மூடப்படாத பாதாள சாக்கடைக்குள் விழுந்த 12 வயது சிறுவன் காயமடைந்திருக்கிறான். அது சார்ந்த காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், எந்த பகுதியில் இது சரியாக நடந்தது? தற்போது சிறுவன் சிகிச்சை பெற்று வருகிறாரா? அபிநயா, சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட அமைந்தகரை வெள்ளாளர் தெரு பகுதியில ஒரு புதிய சிசிடிவி காட்சி என்பது வெளியா இருக்கிறது. அதில் 7ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயது சிறுவன் தெருவில் விளையாடி கொண்டிருந்த பொழுது பாதாள சாக்கடையில் விழுந்திருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் அந்த பகுதியில் தனது நண்பருடன் ராஜன் விளையாட சென்றுள்ளார். அப்பொழுது வெள்ளாளர் தெருவில் புதிதாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் மூடி திறந்த
திறந்த நிலையில் இருந்துள்ளது. அவ்வழியாக சிறுவர்களோடு நடந்து வந்த அந்த சிறுவன் திறந்திருந்த கால்வாயில் திடீரென உள்ளே விழுந்திருக்கிறார். அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அவர்களுடன் இருந்த நண்பர்கள் கூச்சலிட்டனர். அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக ஏணி மூலமாக மீட்டு ராஜன், அந்த 12 வயது சிறுவன் ராஜனை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஊழியர்கள் அந்த பகுதியில் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இன்றி அதை மூடி வைக்காமல் முறையாக பராமரிக்காமல் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக எந்த உதவியும் இதுவரை அது கிடைக்கவில்லை எனவும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அபிநயா, சிறுவன் அந்த பாதாள சாக்கடை திறந்திருந்ததில் விழுந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போது தண்ணீர் பீச்சி அடிப்பதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது வேதியியல் பொருட்கள் கலந்த நீரை பீச்சியடிக்க வேண்டாம் என்று பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆற்றில் இறங்கும் கள்ளழகர் மீண்டும் அழகர்மலை செல்லும் வரை ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட பைகளில் தண்ணீர் நிரப்பி விரதமிருந்த பக்தர்கள் பீச்சியடிப்பது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளாக சிலர் சிறு மோட்டார் பொருத்தப்பட்டு அதன் மூலம் தண்ணீரை பீச்சியடிப்பதும் வேதியியல் பொருட்கள் வண்ணப்பொடிகள் கலப்பதும் அதிகரித்துள்ளது. இதனால் அழகர் சிலை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படுவது மட்டுமின்றி குழந்தைகள் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற செயலுக்கு நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் தண்ணீர் பீச்சியடிக்கும் வேடமணிந்த பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதில் அதிக விசைத்திறன் கொண்ட நீருந்துகள் மூலம் தண்ணீர் பீச்ச வேண்டாம் என்றும் பைகளை கடித்து தண்ணீரை பீச்சுவதை தவிர்க்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதிப்பொருட்கள் எதுவும் கலக்காத சுத்தமான தண்ணீரை மட்டுமே பீச்சுமாறும் கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கள்ளநோட்டு அச்சடித்த விவகாரத்தில் கர்நாடகாவில் தலைமறைவாக இருந்த விசிக முன்னாள் நிர்வாகியை கடலூர் காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் அதர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் விசிகவின் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவருடன் நட்பாக பழகியுள்ளார். இதனால் சத்யாவுடன் நெருங்கி பழகிய மற்றொரு நபரான சங்கரை வீடு புகுந்து செல்வம் தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அது தொடர்பாக விசாரணை நடத்த சென்ற காவல்துறையினருக்கு செல்வம் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மார்ச் மாதம் 31ஆம் தேதி செல்வத்தின் பண்ணை வீட்டிற்கு சென்று காவலர்கள் சோதனையிட்டதில் காவலர் உடை, 4 வாக்கி டாக்கி, 2 கை துப்பாக்கிகள், ரிசர்வ் வங்கி முத்திரை, ஜெராக்ஸ் மிஷின், 83,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து செல்வத்தின் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக நவீன் ராஜா, கார்த்திகேயன், அரவிந்த், சக்திவேல், அஜித் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். தலைமறைவான செல்வம் உள்பட கள்ளநோட்டு அச்சடித்த கும்பலை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இதனிடையே செல்வம் விசிகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் கர்நாடகாவில் பதுங்கியிருந்த செல்வத்தை கடலூர் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். கோடை விடுமுறை காரணமாக திருப்பதிக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்துள்ளதால் இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் சுவாமி தரிசன வரிசைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக டோக்கன் இல்லாமல் இலவச தரிசனம் மேற்கொள்ள வந்த பக்தர்கள் சுமார் 7 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொள்ள 24 மணி நேரம் காத்திருக்க நேரிட்டுள்ள நிலையில் வார இறுதி நாட்கள் என்பதால் பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, டீ, காஃபி, பால் உள்ளிட்டவற்றை வழங்க தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.